வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போறது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றும் கேள்வி வினா விடைகளை பார்க்கலாங்களா? எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. இதில் எது கரெக்டான இணைகள் அப்படின்னு பார்க்கலாங்களா? பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. அடுத்தது, அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்லை என்றான் தம்பி. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். நான்காவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். இதில் கரெக்டான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. இது தவறு. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்லை அப்படின்னு வரக்கூடாது. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவது இல்லை என்று வர வேண்டும். அப்படிங்களா? அப்ப இது இரண்டும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்களா, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். இது கரெக்டு. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டான இதை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் என்பதும் நான்காவது ஆப்ஷனும். இதுல ஆப்ஷன் பி தான் இரண்டும் கரெக்டான இணைகள் வந்திருக்கு. நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.